இந்த 10,000 பேர் இந்த 32 அமைப்புகள்னு சொல்றாருல, இவர்கள் எல்லாம் சொந்த காசை செலவு செய்து கொண்டு உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வந்த கூட்டம். நீங்க ஏன் வீட்டு வாசல்ல சாமியானா பந்தல் போட்டு பிரியாணி ஆக்கி போட்டீங்க? எதுக்கு சார் பிரியாணி போட்டீங்க? பிரியாணி தருகிறேன், குவார்டர் தருகிறேன் என்று சொல்லித்தானே கூட்டத்தை கூட்டினீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் தம்பிமார்கள் வந்திருப்பார்களா? நீங்க ஏன் வீட்டை விட்டு ஓடுறீங்க? சின்ன சிறிய கூட்டம் தானே, சலூன் கடைக்கு வாசல்ல தானே நிக்க போகுது, வீட்டுல இருக்கிற வேண்டியதானே, தைரியமான ஆளாச்சு நீ. நீதான் சொல்றிய மூச்சுக்கு 300 தடவை நான் ராணுவ அணிவகுப்பை பார்த்து வந்தவன், பிரபாகரனின் பிள்ளைன்னு சொல்றிய நீ. நாங்க பெரியார் பிள்ளை என்று தானே நீ சொல்ற. எங்களுக்கு வயசாயிடுச்சு, தடியேந்தி வர்றோம்னு நீ சொல்ற. சரி, நாங்க தளர்ந்து விட்டோம், தடியேந்தி வருகிறோம். இந்த தடியேந்தி வருகிற கூட்டத்தை பார்த்து தானே நீ அலறி வீட்டை விட்டு ஓடினாய். எதற்காக ஓடின? அதை சொல்லு. தைரியமாக இருந்தா வீட்டிலேயே இருந்து சந்திக்க வேண்டியது தானே. நாங்க எதுவுமே சொல்லலையே சார், வன்முறையை கையில் எடுக்கலையே. எதுக்காக உருட்டுக்கட்டைகளோட ஆட்களை நிற்க வைத்தா? அதெல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு வச்சிருந்த கட்டாங்கிறாரு. பிரியாணி செய்யறதுக்கு கட்டை வச்சுதான் பிரியாணி செய்வீங்களா? போராட வந்தவங்களுக்கும் சேர்த்துதான் பிரியாணி செய்யறாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்திருக்கிற சில தம்பிகள் பேசினாங்க, ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டைகள் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க. கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் இன்னைக்கு எல்லாரும். என்ன கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்னா, ஒப்புதல் வாக்குமூலம் என்ன கொடுத்தாங்கன்னா, எங்க வீட்டுக்கு, எங்க அண்ணன் வீட்டுக்கு நீங்க தேடி வந்தா நாங்க உங்க மண்டையை உடைப்போம்னு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப இலகுவாக சாட்சிகளை அவர்களே ஒப்புதல் வாக்குமூலமா அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா.